டிஆர் பாலு அந்த நீதிபதி ஒரு சுவாமிநாதன் ஒரு ஆர்எஸ்எஸ்ங்கிறது உடனே மத்திய மந்திரி எச்சரிக்கை கொடுத்துட்டாரு. They went to the court and got a judgment from the RSS judge. The judge, see, the judge himself, sir, the judge himself has said, this amounts to casting aspersion on the judiciary. Honorable member T.R. Balu is a senior member of the house. இந்த மாதிரி பேசுனீங்கன்னா கடுமையான விளைவுகளை நீதிமன்ற இதை வந்து நீங்கள் சந்திக்க நேரிடும். ஒரு பேச்சை சபை குறிப்பிலேருந்து நீக்குங்கன்ட்டு. நான் என்ன சொல்கிறேன், நீதிபதி அவர்களுக்கு கண்டெம்ப்ட் கொண்டு வாங்க. டிஆர் பாலு மேலே, திருமாவளவன் மேலே, இந்த இடது கம்யூனிஸ்ட் சண்முகம் மேலே. ஏன்னா திருமாவளவன் என்ன சொல்லிட்டாரு, அவர் ஜட்ஜுக்கே லாயக்கில்லைன்ட்டு. யார் சொல்கிற அரசியலுக்கே லாயக்கில்லாதவங்கெல்லாம் ஜட்ஜு வந்து ஜட்ஜுக்கு லாயக்கில்லை. அவங்கெல்லாம் படிச்சுட்டு வந்தவங்க, அனுபவத்தில் அவங்க லாயக்கில்லைன்னு அரசியல்வாதி வாயில் சொன்னால் திருமாவளவன் மேலே ஒரு கண்டெம்ப்ட் கொண்டு வரணும். திருமாவளவன் என்ன சொல்கிறாரு, இம்பீச்மெண்ட் கொண்டாந்து இந்த நீதிபதி நீக்குங்க ஆகிறார். இம்பீச்மெண்ட்டுனா என்னென்னு தெரியாத, இம்பீச்மெண்ட்டுனா என்னன்னு தெரியுமா, சட்டம் இது தெரியுமா திருமாவளவன்? இம்பீச்மெண்ட்டுனா என்னென்னா, ஒரு நீதிபதியை நீக்கிறதுக்கு பார்லிமெண்ட்டில் பெரும்பாலான எம்பிகள் வந்து அந்த இம்பீச்மெண்ட்டை ஆதரித்து ஓட்டு போடணும். பெரும்பாலான எம்பி உங்கள் கட்சிக்கு இருக்கா, உங்கள் என்டிஏ கூட்டணிக்கு இருக்கா? பாஜக தானே இன்றைக்கி ஆட்சியில் இருக்குது. பெரும்பான்மை எம்பிக்கள் யார் பக்கம் இருக்காங்க? பாஜக வந்து சேர்ந்த ஒரு நீதிபதியை இந்த மாதிரி ஒரு திருவண்ணாமலையில் தீபம் ஏற்றுறதுக்கு தீர்ப்பு கொடுத்தாருங்கிறதுக்காக பாஜக அவர் மேலே இம்பீச்மெண்ட்டு கொண்டு வருவாங்களா? இம்பீச்மெண்ட்டுங்கிறது என்னென்னா, ஊழல் நீதிபதிகளுக்கு தான் இம்பீச்மெண்ட்டு கொண்டு வர முடியும். அவர் பாவம் ஒரு இதுக்கு தீபத்தை ஏற்றுக்கடாண்டதுக்கெல்லாம் இம்பீச்மெண்ட்டு கொண்டு வரலன்னா சட்டம் உங்களுக்கு தெரியலன்னு தானே அர்த்தம். அதனால் இம்பீச்மெண்ட்டு கொண்டு வர அளவுக்கு உங்களுக்கு மெஜாரிட்டி இல்லை. ஏன்னா ஏற்கனவே இந்த 50 கோடி 100 கோடி ஒரு வீட்டில் எரிஞ்சதை நீதிபதி வீட்டில் அவரே இன்னும் பதவி நீக்கம் செய்யாமல் இருக்காங்க. இம்பீச்மெண்ட்லாம் கொண்டு வந்தாங்க, இன்னும் பதவி நீக்கம் செய்ய முடியலை. அப்படி இருக்கும்போது மனசாட்சிப்படி சட்டத்தில் இருக்கிறத 100 வருஷத்துக்கு முன்னாடி ஏற்றுனாங்க, இப்போ ஏற்றுக்கன்னு சொன்ன ஒரு இம்பீச்மெண்ட்டு கொண்டு வந்துடுவீங்களா? அரசியல் உங்களுக்கு தான் தெரியலன்னா உங்களுக்கு அந்த கூட்டணி கட்சிகளுக்கு பூரா ஒன்றும் சுத்தமாக அரசியலுங்கிறது ஜீரோவாக இருக்கீங்களே.